Flipkartோட பிக் சேவிங் டே சேல் இந்த மாசமும் நடக்குது. ஜூலை 15ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பயங்கரமான ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு? வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். Flipkartல இந்த ஆஃபர் போட்டதுக்கான ரீசனே அமேசான்லயும் பிரைம் டே சேல் அப்படின்னு ஒரு சேல் வந்து நடத்துறாங்க. அதுவுமே 15-16ல நடக்குது. அமேசானுடைய பிரைம் டே சேலை பத்தி டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு டீடைல்டான வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். Flipkartல ஆஃபர்ல பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா Flipkartல நிறைய விதமான சார்ஜஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது போக இப்போ Flipkartல இது ஆஃபர் வீடியோ அப்படிங்கிறதுனால இதையும் மென்ஷன் பண்றேன். ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீ அப்படின்னு ஒரு சார்ஜஸ் போடுறாங்க. ஆஃபர்னு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படின்னு போட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் இருக்கு. அதனால நீங்க வாங்க போற பொருளுக்கு என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இந்த ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோட டை அப் பண்ணிருக்காங்க. அதோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத ப்ராடக்ட்டை பொறுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இந்த ஆஃபர்ல ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு பேசிக்கான ஒரு நார்மலான யூஸுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட C50 நார்மலா இந்த மொபைல் 6500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் கிட்ட சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 5500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 7 HD இதுவுமே 6200 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினா 5580 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான RAM ஸ்டோரேஜ் பேட்டரி கெபாசிட்டியோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 7 நார்மலா 7500 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினா 6500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 4GB RAM ஓட 64GB ஸ்டோரேஜோட 6000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட இந்த மொபைல் இருக்குது. இல்ல இதே மாதிரி ஸ்பெக்ஸோட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட C55 நார்மலா 8500 ரூபாய் 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 7750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இதுலயே 6GB RAM வேரியன்ட் இருக்கு. அது 10000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி 8500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல பார்த்தோம் அப்படின்னா Realmeயோட C55 நார்மலா இந்த மொபைல் 11000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இதுக்கு கார்டு ஆஃபர் மட்டும் தான் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 10250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். Full HD Plus டிஸ்ப்ளேயோட 90Hz refresh rateோட ஒரு சூப்பரான 4G மொபைல். இல்ல இந்த பிரைஸ் செக்மென்ட் கிட்டே ஒரு நல்ல 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy F14 5G நார்மலா இந்த மொபைல் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சூப்பரான 5G மொபைல் Samsung பிராண்ட்ல இருந்து. இந்த பிரைஸ் செக்மென்ட் கிட்டே 8GB RAM ல ஒரு நல்ல 5G மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா Infinixல இருந்து லேட்டஸ்டா Infinix Hot 30 அப்படின்னு ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த மொபைலோட சேல் பார்த்தோம் அப்படின்னா 18ஆம் தேதி தான் வருது. இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதோட டீடைல்டான அன்பாக்சிங் வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட கார்டு ஆஃபரோட வாங்குனீங்க அப்படின்னா 12500 ரூபாய்க்கு அந்த மொபைலை வாங்கிக்க முடியும். அடுத்து மோட்டோல இருந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட 15000 ரூபாய் கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட G73 இல்ல MediaTek Dimensity 930 அப்படிங்கிற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. இந்த மொபைல் நார்மலா 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு ரெண்டு மொபைல் சூப்பரான ஆஃபர் இருக்கு. ஒன்னு Redmiயோட Note 12 Pro 5G இந்த மொபைல் நார்மலா 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. நிறைய டைம் ஆஃபர்ல 22000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க. இப்போ அதோடவும் கம்மியா 20000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல கேமராவோட ஒரு சூப்பரான மொபைல். தேவைப்படுறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு Redmiல வேணாம் போக்கோல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட X5 Pro 5G Snapdragon 778 ப்ராசஸரோட வரும். MediaTek ப்ராசஸரோட Snapdragon ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மொபைல் நார்மலா 24000 ரூபாய் 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கும்போது 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட போக்கோ பிராண்ட்ல இருந்து வேணும்னு நினைக்கிறவங்க இதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல இதெல்லாம் விட எனக்கு flagship level performance வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட F4 5G நார்மலா 26000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 22000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வாங்கிக்க முடியும். இதுல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 870 ப்ராசஸர் இருக்கு. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு போக்கோலாம் வேணாம் Realme தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட 10 Pro Plus நார்மலா இந்த மொபைல் 23000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட 22000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இது கொஞ்சம் ஓல்டு மாடல். லேட்டஸ்டா அதே மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட 11 Pro இது 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே சேர்த்து 23000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். கர்வ்டு டிஸ்ப்ளேயோட MediaTek Dimensity 1080 ப்ராசஸரோட ஒரு நல்ல மொபைல். இதே இதுல Pro Plus போனீங்க அப்படின்னா நார்மலா 28000 ரூபாய் 29000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 26000 ரூபாய்க்கு 200 மெகாபிக்சல் கேமராவோட ஒரு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அவைலபிளா இருக்கு. இதையும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட ஒரு பெஸ்டான கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Googleோட Pixel 6a இந்த மொபைல் நார்மலா 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. எல்லா ஆஃபருமே
ஆஃபருமே சேர்த்து 25,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ கேமரா தான் உங்களுடைய மெயின் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பட் பேட்டரி ட்ரெயின் ஆகிற இஷ்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும், மொபைலோட ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை, கேமரா மட்டும் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை இந்த பிரைஸ் செக்மெண்ட் கிடையாது, ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலில் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போக்கோட F5 5G. இந்த மொபைலில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய Snapdragon 7 Plus Gen 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கு. இந்த மொபைல் நார்மலா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபரும் சேர்த்து 26,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அடுத்து சாம்சங்ல இருந்து லேட்டஸ்டா லான்ச் பண்ண Samsung Galaxy F54 5G. இந்த மொபைல் 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணாங்க. அப்பவே சொன்னேன் சீக்கிரமாவே இதோட பிரைஸ் குறையும் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள 2,000 ரூபாய் குறைச்சிட்டாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே சேர்த்து 28,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஏத்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இருந்தாலும் இந்த மொபைலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைலான வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா இப்போ ஆஃபர்ல 28,000 ரூபாய் கிடைக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy S21 FE 5G 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட சேல் பண்ணுவாங்க. நிறைய டைம் 35,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணாங்க. இப்போ திருப்பியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆஃபரா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ஆஃபர்ல சேல் பண்றாங்க. ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் கொஞ்சம் ஓல்டா இருந்தாலும் எனக்கு கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணலாம். 30,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான மொபைல். இல்ல இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Samsung Galaxy S22 Plus. இந்த மொபைல் நார்மலா 60,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 50,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்கிக்க முடியும். ஒரு சூப்பரான Snapdragon ப்ராசஸர்ல வரக்கூடிய ஒரு Samsung மொபைல். தேவைப்படுறவங்க இதையும் செக் பண்ணி பாருங்க. கடைசி ஐபோன் ஆஃபர் ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க. நார்மலா 60,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 56,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்கிக்க முடியும். அது போக கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்க முடியும். பட் அது எல்லாருக்குமே பாசிபிளா அமையாது. பட் இந்த ஒரு சின்ன ஆஃபரை யூஸ் பண்ணி ஐபோன் 13 வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 56,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. சோ Flipkartோட இந்த பிக் சேவிங் டே சேல்ல இது மட்டும் தான் ஓரளவு பெஸ்டான மொபைல், பெஸ்டான ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது பெஸ்டான ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருக்கு நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்ன மொபைல், அது என்ன பிரைஸ்க்கு ஆஃபர்ல வாங்கிக்க முடியும், அதுல என்ன விஷயங்கள்லாம் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.